இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு இனி எல்லாம் நன்மையாகவே நடக்கப் போகிறது. புதிதாக வீடு கட்டுவீர்கள். மண் மனை சேர்க்கை உண்டாகும். வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகம் ஏற்படும். 12ஆம் இடத்தில் குரு பகவானும் சஞ்சரித்து வருவதால் சுப விரயங்கள் நிச்சயமாக ஏற்படும். சந்தோஷமாக மேற்கொள்ளுங்கள். எதிர்காலம் சிறப்பாக போகிறது. சனி பகவான் தான் அமர்ந்த இடத்திலிருந்து 3ஆம் பார்வையாக உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்கிறார். இதனால் லாபங்கள் அதிகரிக்கப் போகிறது. அஸ்தானம் லாபத்திற்கு மட்டுமல்லாமல் உங்கள் மூத்த சகோதரத்தையும் குறிக்கிறது. இதனால் உங்களால் உங்கள் மூத்த சகோதரர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். தனது 7ஆம் பார்வையால் உங்கள் தைரிய வீரிய ஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பதால் உங்கள் தைரிய வீரியங்கள் அதிகரிக்கும். அது மட்டுமின்றி இவ்விடம் உங்கள் இளைய சகோதரத்தை குறிப்பதால் அவர்களால் பிரச்சனைகள் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. 9ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்வதால் தந்தையாருடன் நிச்சயம் கருத்து மோதல்கள் ஏற்படும். தந்தையின் உடல் நலம் பலவீனமாகும். எலும்பு மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் பாதிக்கப்படுவார். ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்கள் ராசியில் அமரும் குரு பகவானின் பார்வை சனி பகவான் பெறப்போவதால் அனைத்து பிரச்சனைகளும் சுமூகமாக முடியும். சனி பகவான் தன் விசேஷ பார்வையான 10ஆம் பார்வையால் உங்கள் எதிரி ஸ்தானமான தனுசு ராசியை பார்க்கிறார். இதனால் உங்கள் எதிரிகள் ஒழிவார்கள். உங்களுக்கு இது நாள் வரை இருந்த கடன் பிரச்சனைகள் குறையும். பீஸ்ஃபுல்லான லைஃபை நீங்கள் இதற்கு பிறகு வாழப்போகிறீர்கள். உங்கள் லைஃப் ஸ்டைலை நீங்கள் நினைத்த மாதிரி இனி மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். கணவன் மனைவி உறவில் இருந்த பிரச்சனைகள் இனிமேல் நீங்கும். உங்கள் கணவன் அல்லது மனைவியை நீங்கள் இது நாள் வரை பிரிந்து இருந்தீர்கள் என்றால் அவர்களுடன் நீங்கள் இணைய ஆசைப்பட்டால் 1/4/2026க்கு பிறகு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு நல்ல பலன் கிடைக்கும். கோர்ட் கேஸ் வழக்குகளில் இருந்த இழுபறி நிலை மாறி உங்களுக்கு சாதகமான நிலை ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இனி நல்ல வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை அடைவீர்கள். வேலை தேடிக் கொண்டிருந்தவர்களுக்கு உங்களின் தகுதிக்கேற்ப வேலையும் ஊதியமும் கிடைக்கும். தீர்க்கமாக சனி பகவான் இனி 7.5 வருடங்கள் உங்களுக்கு நன்மையே செய்ய போகிறார். அடுத்த 7 வருடங்களுக்கு சனி பகவான் 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் என நல்ல ஸ்தானங்களிலேயே அவர் பயிற்சியாக போகிறார். எனவே இனி கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் நன்மை